எங்கள் ஐயா தக்கார் மாசோ விக்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம். எங்களுடைய தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் பேரினம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார்கள். ஆனால் மதம் பரப்பந்த கால்வல் போப் ஆதியில் மனிதர்கள் காடுகளில் இருந்து இடம்பெயர தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்கிறார். அவர் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் யார்? நீங்கள் தமிழர்கள். உங்கள் தொன்மம் அறிய வேண்டும். அப்படி என்றால் வாருங்கள், என் பின்னாடி நடந்து வாருங்கள். நீங்கள் உங்கள் இனத்தின் தொன்மத்தை அறிய வேண்டும் என்றால் இன்றும் மலைகளிலே காடுகளிலே பலாயிரக்கணக்கான மூலிகை செடிகள் இருக்கிறது. மூலிகை செடிகள் வளர்ந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது. இதில் எந்த செடியை தின்றால் என்ன நோய் குணமாகும், இதில் எதை சமைத்து சாப்பிட்டால் நோய் குணமாகும், நல்லது எது சுவையாக இருக்கும் என்று கண்டறியுங்கள், தேடி கண்டுபிடியுங்கள். உன் இனத்தின் தொன்மைத்தை நீ அறிவாய். எப்படி? இந்த கீரை பொன்னாங்கண்ணி இதை சாப்பிட்டால் கண் பார்வைக்கு நல்லது, இது வல்லாரை இதை சாப்பிட்டால் நல்லது, இது தண்டங்கீரை இதற்கு நல்லது, அகத்திக்கீரை இதை சாப்பிட்டால் அகத்திற்கு நல்லது, இது சீரகம் இதை சேர்த்துக் கொண்டால் அகம் சீராகும். இப்படியெல்லாம் கண்டுணர்ந்தவன் எவனோ அவன் உன் இனத்து முன்னோன். அதற்கு அவன் எத்தனை 1000 ஆண்டுகள் பயணம் செய்திருப்பான். இந்த முருங்கைக்கீரையை இதோடு போட்டு சமைக்க வேண்டும், அகத்திக்கீரை இதோடு போட்டு சமைக்க வேண்டும், வல்லாரை இப்படி சமைக்க வேண்டும் என்றெல்லாம் கன்றுணர்ந்தவன் இல்ல. ஆனால் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மூலிகைகள் மலைக்காடுகளில் பயணியுங்கள், தேடி அறியுங்கள். அப்போது திரும்பி பாருங்கள் உங்கள் முன்னவர்களை, உங்கள் இனத்தின் தொன்மையை நீங்கள் அறியலாம் என்கிறார். நீங்கள் வாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு மூத்தது திருக்குறள். அதற்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். தொல்காப்பியனே சொல்லுகிறான் 300 இடங்களில் என்பனார் புலவர். எனக்கு முன்னாடி பல பேர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்றான். இப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? 2000 ஆண்டுக்கு முந்தது. யாரும் வல்லூருடைய அம்மாவுக்கு பிரசம்ப தொகை யாருங்க இல்ல, ஒரு தோராய கணக்கு. வாழ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம். இதுல 1330 குறள் இப்படி எழுதியிருக்கலாம். சும்மா அப்படி சொல்லிட்டு போறதுதான். 5000 கூட எழுதியிருக்கலாம். 300 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஓலை சுவடி அப்படியே வைத்திருந்தாலே நொறுங்கி போகும் என்றால், ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஓலை சுவடியில் எழுதி எழுதி கடத்திய எல்லோரும் நம் வணக்கத்திற்குரியவன் தான். நம்ம கைக்கு வந்தது கொஞ்சம். எத்தனை நொறுங்கி போச்சோ, எத்தனை யாகம் வளர்க்கணும்னு கொளுத்தி தூக்கி போட்டானோ, அது போக நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினான் என்றே நம் மூதாதை வள்ளுவ பெருமகனாரை வைத்துக் கொண்டால் கூட ஒரு சொற்பிழை, பொருள் பிழை, எழுத்துப்பிழை ஏதுமின்றி ஒரு அறிஞன் உலக மானுட சமூகம் மறுப்பேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மறையை, ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் எவன்? இதைத்தான் இந்த இடம். கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை என் மண்ணிலே நாட்டரசன் கோட்டையிலே பிறந்த கம்பர் பெருந்தகை 15 நாளில் பாடினான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட காப்பியத்தை 15 நாளிலே பாடினான் என்றால் கம்பனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன் எவனடா? ஔவையின் ஆசிரியர் யார்? சீர்த்தலை சாத்தனான், இளங்கோவன், இவனுக்கெல்லாம் எவன்டா தமிழ் சொல்லிக் கொடுத்தான்? தேடிப்போ, நீ யார் என்று தெரியும், உன் தொன்மம் தெரியும். எழுத படிக்க தெரியாது இருக்கிற உன் இனத்தின் முன்னோன் உலகத்திற்கு ஒழுக்கம், நாகரிகம், அறிவு, அறம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கான். ஒரு அரசாட்சி இப்படி செய்யணும், ஒரு உழவன் இப்படி வேளாண்மை செய்யணும், எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தொன்மை இனத்தின் மக்கள் நான்.